பாட்காஸ்ட். நம்ம அறம்தனை பாட்காஸ்ட்ல காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா 9 rupees an hour அப்படின்ற நூலை பற்றி தான் உரையாட போகிறோம். இந்த நூல் வந்துட்டு நம்ம சென்னை புத்தக திருவிழா அப்போ வெளியிட்டிருந்த புக் சஜஷன் சீரீஸ்லையுமே நம்ம பரிந்துரைச்ச ஒரு நூல். அபர்ணா கார்த்திகேயன் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. தமிழகத்தில் அழிந்து வர்ற வாழ்வாதாரங்களை பற்றின நூல் அப்படின்ட்டு ப்ரெசென்ட் பண்ணப்படுற இது வந்து இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள் இன்னைக்கு சூழலில் என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திச்சுட்டு வருது அப்படின்றத வந்து சாமானிய மக்கள் பார்வையிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் பார்வையிலிருந்தும் வந்து ஆழமாக ஷேர் பண்ணுது. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். சமூக பார்வையில் வந்து ஒரு காலகட்டத்திலையும் வந்து நடக்கிற பல்வேறு மாற்றங்களை வந்து பதிவு செஞ்சு அதை அடுத்த காலகட்டங்களுக்கோ அடுத்த தலைமுறைகளுக்கோ கடத்துறதுல வந்து நூல்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதில் வந்து இப்போ இருக்கிற நவீன காலகட்டங்களில் வர சிக்கல்களையும் அது வந்து சமூக ரீதியாக எப்படி மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இப்போ முக்கியமான பல நூல்கள் வந்து பதிவு பண்ணிட்டு வருது. அந்த வகையில் கிராம வாழ்வாதாரங்கள் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பேசுறதுல இன்னைக்கு காலகட்டத்தில் முக்கியமாக பேசப்படுற ஒரு நூலாக வந்து 9 rupees an hour அப்படின்ற புத்தகம் வந்துட்டு இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 9 ரூபாய் அப்படின்ற பேரில் தமிழ்லையும் வந்துட்டு இந்த புத்தகம் வந்து இப்போது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த நூலை பற்றி பேசுறதுக்கான ஒரு முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா நீ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லுவ கார்த்தி? ஸோ ஜென்ரலாகவே வந்து இப்போ ஒரு ஆல்டர்னேட் எக்கனாமியாக இருக்கட்டும், க்ரீன் எக்கனாமி, சஸ்டைனபிள் எக்கனாமி, இதை பற்றிலாம் நிறையா பேசுகிறோம். ஸோ இது வந்து நிறைய இதை பற்றி தியரட்டிக்கலாக இல்லை குளோபல் லெவலில் நிறையா புக்ஸ் இருக்குது, நிறையா கண்டென்ட் இருக்குது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு லெவலில் இது எப்படி செயல்படுது, ஒரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த நியூஆன்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்துக்கூடுற மாதிரி நம்ம இப்போ பாட்காஸ்ட்டில் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து புக்ஸில் வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட ப்ராக்டிக்கல் இதை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்ற பார்க்கறதுல இது ஒரு முக்கியமான ஒரு புக்காக இருக்கு, அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வாழ்வாதாரங்கள் சார்ந்து வேலை செய்கிற இன்னும் நினைக்கிற எல்லா இளைஞர்களும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புக்காக நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து மெயினாக வந்து பீப்புளோட ஒர்க் அண்ட் லைஃப் ரெண்டுத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்டாக நான் இதில் பார்க்குறது வந்து பிளண்ட் இருக்கும். ஒரு சைடு கிரவுண்டட் ரியாலிட்டி சார்ந்து விவசாயிகளோடது, நம்மளோட பனையேரிகள் எல்லாத்தோட கதையும் இருக்கும். அதோட சேர்த்து கொஞ்சம் ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பர்ட் வியூஸும் இன்டர்வியூஸும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தோட பிளெண்ட் இருக்கிறதுனால ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்குது ஜென்ரலாக தமிழ்நாடோட வாழ்வாதாரங்களை பற்றி இதை படிக்கிறப்போ. கண்டிப்பாக கார்த்தி, இப்போ நீ சொல்லும்போது வந்து இதில் என்ன மாதிரியான யுனிக்கான விஷயங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து புரியுது. எனக்கு வந்து முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்படும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து இந்த புத்தகத்தோட பேர் 9 rupees an hour அப்படின்னா என்னட்டு நான் முதல்ல கார்த்திகிட்ட தான் கேட்டிருந்தேன். அப்போ கார்த்தி சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு முக்கியமான புத்தகமாக இந்த நூலை பார்க்க வச்ச ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவேன். 9 rupees an hour அப்படின்ட்டு சொல்லும்போது சாயல்குடி பக்கத்தில் இருக்கிற பனையேரிகள் அவங்க வந்து 1 மணி நேரம் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த 9 ரூபாய். அதை வச்சுதான் இந்த 9 rupees an hour அப்படின்ற தலைப்பே வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக வந்து நான் பார்த்துருந்தேன் கார்த்தி. ஸோ இப்போ வந்து இன்னும் நூலுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு போகும்போது என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே இப்போ லைவ்லிஹுட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றது ப்ராடராக நமக்கு தெரியுது. ஆனால் டீட்டெயில்டாக என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா கார்த்தி? ஸோ இந்த புக் வந்து ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. சிக்கிள் அண்ட் த சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அருவாலும் பாடலும். ஸோ அப்போ வந்து 2 பார்ட்டுமே, ஒரு பக்கம் நம்ம கூடிய விவசாயம், பனையேறுதல், அந்த மாதிரியான வாழ்வாதாரங்கள், அந்த மாதிரியான தொழில்கள் சார்ந்து பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்ட், நம்ம இன்னும் கலை ரீதியாக எப்படி இருந்திருக்கும் அதையும் அது ஒரு வாழ்வாதாரமாக எடுத்துருக்கிறதே ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஆர்ட் வந்து ஒரு லைவ்லிஹுட்டாக நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ அப்போ அது சார்ந்தும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த செக்ரிகேஷனே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகும்.
இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பனியர்களை பற்றி 50 feet above, 50 meters above அந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸ் எல்லாமும் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க பல வாழ்வாதாரங்களை பற்றி இந்த புக்கில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. விவசாயிகளை பற்றி பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மாடு வளர்க்குறவங்க, லைஃப் ஸ்டாக் ரேடர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கையால் கிராஃப்ட் செய்கிறவங்க, அந்த இரும்பு வேலைகள் செய்கிறவங்க, திருப்பாச்சட்டி அருவான்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது சார்ந்து செய்கிறவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. சில்க் வீவர்ஸ் அவங்களோட வாழ்வாதாரங்களை பற்றி நிறைய இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் வந்து ஆர்டிஸ்ட் சார்ந்து, அது பரதநாட்டியம் சைடும் இருக்கும், ஃபோக் ஆர்ட் அதுவும் இருக்கும். பட்டமடை பாய் செய்கிறவங்களோட ஸ்டோரிஸும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் சார்ந்து இருக்க இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள். ஸோ பல வாழ்வாதாரங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்க வாழ்வாதாரங்களை டச் பண்ணி பேசியிருக்க ஒரு ரொம்பவே நல்ல ஒரு புக்கு. இதுல வந்து ரஃப் கான்செப்ட்ஸா என்ன மாதிரியான விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றது தெரியுது கார்த்தி. ஆனா இதுல வந்து பலரோட உரையாடல்களையும் அவங்களோட வாழ்வியல் அனுபவங்களோட பகிர்வுகளையும் உள்ளடக்கின நூலா இது இருக்கும்போது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான கருத்துக்கள் அப்படின்றது வந்து இதுல நிறைய இருக்கும். அந்த மாதிரி பகிர நினைக்கிற கருத்துக்கள் கொஞ்சத்தை வந்து சொல்ல முடியுமா? இந்த புக்ல வந்து ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள், அதை நம்பி இருக்க மக்களை பத்தி பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. பல ஆங்கிள்ஸ், பல ஃபேசட்ஸ் சார்ந்து பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல பேசியிருப்பாங்க. ஸோ முதலாவதா வந்து முக்கியமா ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள்ல இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்க என்ன துயரங்கள் பாக்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. ஸோ அதுல சில கோட்ஸ் வந்து, sometimes the people whose work in the field used to put food on the table of the techies now serve coffee in their canteen. அதாவது விவசாயிங்க முன்னாடி ஐடியில வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்களோட பிளேட்ல உணவை கொண்டு வர வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ விவசாய வேலைகள் பண்ண முடியாததுனாலயோ இல்லை மைக்ரேஷன் அங்கே வந்து சரியான இன்கம் கிடைக்க முடியாததுனால மைக்ரேட் ஆகி சிட்டிஸ்க்கு வந்து, நகரங்களுக்கு வந்து கேன்டீன்ல அதே கேன்டீன்ல காஃபி சர்வ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இதுல வந்து ஆழமா வந்து எப்படி வந்து இந்த இயற்கை சார்ந்திருக்க வாழ்வாதாரங்களோட பண்ணிட்டு இருக்கவங்களோட லைஃப் எவ்வளோ கஷ்டமா இருக்கு, அவங்க மைக்ரேஷன் எவ்வளோ முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுது. ரெண்டாவதா வந்து த வார்ம் ஸ்வீட் லிக்விட் சூத் மை த்ரோட் பட் த மெமரிஸ் ஆஃப் அவர் லேபர் வாஸ் பிட்டர். இது வந்து மெயினா வந்து ஒரு பனையேறி அவங்கள பார்க்க போயிருந்தப்போ அந்த அக்கா, அந்த கருப்பட்டி காய்ச்சுற அக்கா வந்து அந்த கருப்பட்டி வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர்ல கொடுத்துருக்காங்க, அதை காய்ச்சிட்டு இருக்கிறத வந்து அதை பத்தி பேசுறப்ப வந்து அது சுவைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க அவங்களோட லேபர் சார்ந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கருப்பட்டியை தயாரிக்கிறாங்கன்னு பாக்குறப்ப அது ஒரு பிட்டரா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஹார்ட்ஷிப் எவ்வளவு வேலை, முக்கியமா வந்து நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வாதாரம் பாக்குறப்ப ஆண்களை பத்தி நிறைய பேசுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க பெண்கள், அந்த வீட்டு பெண்களுக்கு எவ்வளவு அதிக வேலைகள் இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. இதுலயே கூட நிறைய அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இந்த ஹார்ட்ஷிப்பை குறைக்கலான்றதுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. மூணாவதா வந்து farmers have subsidized the government more than what the government has subsidized the farmers. இதெல்லாம் பத்தி பேசுறப்ப முதல் விஷயமா வைக்கிறது வந்து விவசாயிங்க இந்த மாதிரி இயற்கை சார்ந்த வாழ்வாதாரம் கவர்மெண்ட் எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குது, ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது, லோன் கம்மி சார்ஜஸ்ல கொடுக்குது, இந்த மாதிரி டாக்ஸ் கட்ட வேணாம் இப்படின்னு பல விஷயங்கள் பத்தி வந்து பொது மக்கள் வந்து பேசக்கூடியது இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இந்த ஃபார்மர்ஸ் எவ்வளவு சப்சிடைஸ் பண்றாங்க, அவங்களோட ஃபேர் பிரைஸ், அவங்களுக்கு சரியான காசு போய் சேராதனால கம்மி ரூபாய்க்கு நம்ம எல்லாருமே உணவு சாப்பிடணுன்றதுக்காக கம்மி ரூபாய்க்கு அந்த உணவு வச்சுக்கிறப்பையும் அப்போ அவங்க எவ்வளவு சப்சிடைஸ் பண்றாங்க கவர்மெண்ட்டை அப்படின்னு பாக்குறப்போ கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத வந்து முன்வைக்கிறாங்க. கண்டிப்பா கார்த்திக், குறிப்பா நீ அந்த கடைசி இதை பேசும்போது எனக்கு அந்த எக்ஸ்டர்னலைசேஷன் பத்தி நம்ம அதிகமா பேசுவோங்க, அதுதான் வந்து ஹிட் ஆயிட்டே இருந்துச்சு. முக்கியமா நீ இந்த ஒரு விஷயங்களையும் ஷேர் பண்ணும்போது அந்த ஹார்ட்ஷிப்ஸை ஷேர் பண்ணுறது அந்த ரெண்டாவது கதை சொல்லும்போது கூட எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்தது. இனிப்புக்கு பின்னாடி இருக்கிற இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு நிலையும், இனிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கசப்பான உண்மைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஓடி இருந்துச்சு. இப்போ நம்ம வெளிப்படையா வெளி தோற்றத்துல பாக்குற விஷயத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஆழமா உரைச்சு சொல்ற மாதிரியான இந்த விஷயங்கள் வந்து இருந்துச்சு. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முதல் தொடக்கமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றதுல வந்து இந்த ஒரு
ஒரு ஒரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற கடினத்தன்மைகள் என்ன மாதிரியா இருக்கு, என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் ஆர் ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கு அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சது வந்து ரொம்பவே வந்து அழகா பொருத்தமா இருந்துச்சு. இதுல வந்து அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது இப்போ கிராமப்புற வாழ்வாதாரங்களை பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அப்போ பொதுவா இதுல இருக்கிற முக்கிய சிக்கல்கள்ல ஒன்னா பார்க்கப்படுறது வந்து ஜாதிய கண்ணோட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். கிராம வாழ்வாதாரங்கள் வந்து ஒரு ஜாதி இதுக்கான ப்ரீடிங் கிரவுண்டாவே பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வந்து இதுல வந்து பலவிதமான அரசியல் சமூக அரசியல் நுவான்சஸ் வந்து இருக்குது. அந்த நுவான்சஸ் பத்தி இதுல வந்து பேசப்பட்டிருக்கா, இல்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டிருக்கு கருத்தி? கண்டிப்பா. ஸோ நம்ம அதை இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள் நம்ம வைக்கிறப்போ நிறைய பேர் அதோட ஏஸ்தட்டிக்ஸ், அதோட நன்மைகள் பத்தி மட்டுமே பேசுறப்போ இதுல வந்து அதோட அதர் சைடையும் வந்து டீட்டெயிலா பேசியிருக்காங்க. ஸோ அப்போ கேஸ்ட்டை பத்தினா நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த புக்ல இருக்கு. ஸோ அதுலயே அவங்களே ஒரு கேள்வியா வச்சிருப்பாங்க, ஹவு டு வி கீப் த ஸ்கில்ஸ் அசோசியேட்டட் வித் ட்ரெடிஷ்னல் லைவ்லிஹுட்ஸ் அலைவ் ஈவன் வைல் டிஸ்மேண்டலிங் கேஸ்ட் ஹெரார்கிஸ் தட் கெப்ட் தம் கோயிங் ஃபார் சோ லாங். அப்போ உள்ளூர் அறிவோட சார்ந்து ஒரு ஸ்கில்லுன்னு சொல்றோம், உள்ளூர் அந்த வாழ்வாதாரங்கள் வந்து ஜாதிகளோட இணைச்சிருக்கப்போ எப்படி வந்து இந்த கேஸ்ட் ஹெரார்கியை உடைச்சாலும் இந்த வாழ்வாதாரங்களை மட்டும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. சாய்நாத் அதுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாவே பதில் சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து எப்படி வந்து ஸ்கில்லையும் கேஸ்டையும் டீகப்பிள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, எப்படி அதை பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. முக்கியமா அது முதன்மை தன்மை வந்து இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை போக்குறது முதன்மை தன்மையா இருக்கிறப்போ அந்த ஸ்கில்லையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த கேஸ்டோட சுருக்கிட வேணாம் அப்படின்றத வந்து நான் டீட்டெயில்டா வந்து நிறைய இந்த இதுல பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேஸ்டோட இன்டர்செக்ஷன்ஸ் பத்தி நிறைய இருக்கும். ஸோ வந்து பெண்கள் பத்தி பேசுறப்போ ஆல் women have problem but Dalit women have additional problems because of their Dalitness. They are Dalits among Dalits அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லா பெண்களுக்கும் வந்து ஒடுக்குமுறை இருக்கு. ஆனா அதுலயுமே வந்து தலித் பெண்களுக்கு ஒடுக்குமுறை அதிகமா இருக்கு. அப்ப தலித் மக்கள்ல பெண்கள் வந்து இன்னும் ஒடுக்குமுறையா இருக்கப்ப இருக்கிறதுலே லோவர் ஸ்டேட்டால இருக்கிறது இந்த தலித் பெண்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததா வந்து இந்த இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள் இல்லாட்டி லைவ்லிஹுட் சார்ந்து பேசுறப்பே வந்து இப்ப மேஜரா என்ன வருதுன்னா இந்த ஹெட் வர்சஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் வருது. அப்ப மூளை சார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு வந்து நிறைய காசு கொடுக்கறதும் அவங்களோட வாழ்க்கை திறன் இன்னும் நல்லா இருக்கிறதையும், கையால வேலை செய்யறவங்களுக்கு அது வந்து அவங்களோட வாழ்க்கை திறனோ அவங்களுக்கு வர சம்பளமோ எல்லாமே குறைவா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது வந்து உலகளாவே இதுதான் இருக்கு. ஆனா இந்தியாவில் வந்து அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுதுன்றத வந்து இன் இந்தியா ஹேண்ட் வர்சஸ் ஹெட் ஹியரார்கி இஸ் ஆல்சோ என்கோடட் இன் கேஸ்ட் with mental labor assigned to dominant caste and physical labor assigned to oppressed caste. அப்போ இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் அந்த ஹெட் வர்சஸ் ஹேண்ட்ல கிளாஸ் ஸ்ட்ரகிள்ல கேஸ்டும் இன்டர்செக்ட் ஆகுறப்போ இன்னும் பெரிய அளவுல உலக அளவுல இருக்கிறதோட தாண்டி இந்தியாவில் வந்து யூனிக்கான ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அதை ரிசால்வ் பண்றதுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு மட்டும்தான் ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தை இந்த புக் வந்து பிரதிபலிக்குது. இதுல வந்து எனக்கு முக்கியமான டேக்அவே அப்படின்ட்டு பார்க்கும்போது சாய்நாத் சொன்ன ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன், டீகப்ளிங் ஸ்கில்ஸ் அண்ட் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப நாளாவே தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாவும் இருக்கு. இதில் எனக்கு ஞாபகம் வர்றது வந்து டிஎம் கிருஷ்ணா அவர்களோட இதை வந்து ஆர்ட் ஸ்பேஸில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. கிளாசிக்கல் ஆர்ட்ஸை வந்து மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ்க்கு கற்றுக் கொடுக்கறதும் சொல்லிக் கொடுக்கறதும் இருக்கட்டும் சரி, ஒரு பிராமன் டாமினன்ட் ஏரியாவில் போய் பறை சேர்க்கறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லெவல்ஸில் வந்து நடந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இதில் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற வாழ்வாதாரங்கள்ல இன்னும் பல டைமென்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் வந்து கையால் பண்ற வாழ்வாதாரங்கள் எல்லாமே வந்து அது ஒரு கலைன்னு தான் சொல்லணும், அது ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் அது எப்படி பார்க்கப்படுதுன்ட்டு பார்க்கும்போது வெறும் ஒரு மோனோட்டானஸான ஒர்க்காக மட்டுமே தான் பார்க்கப்படுதுன்றது இருக்கு. இன்னொரு பக்கம் கலைத்துறை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது வெறும் அழகியல் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது, வாழ்வாதாரமாக பார்க்கப்படுறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இப்போ இந்த கலையை வந்து வாழ்வாதாரம் பார்க்குற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நூலில் பகிரப்பட்டிருக்கு கார்த்தி? ஸோ
நீ சொன்ன சார்ந்து நிறைய அவங்க பேசியிருக்காங்க. இது வந்து நிறைய நிறைய பேர் இதை பத்தி பேசாத ஒரு விஷயம். ஆர்ட்டை வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லைவ்லிஹுட்டா கனெக்ட் பண்றது. அப்ப ஆர்ட் எங்கேருந்து எவால்வ் ஆச்சுன்ற ஒரு கேள்வி வரப்போ அதுக்கு அதை நோக்கி அது போகுது. ஸோ அதுல வந்து ஐ திங்க் இதுல ஒரு கோட் இருக்கு. ஐ திங்க் பிசிக்கல் லேபர் இஸ் ஆக்சுவலி அ ட்ரிகர் ஃபார் ஆர்ட் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஆர்ட் வந்து மக்களுக்கானதா இருந்திருக்கு, மண்ணுக்கானதா இருந்திருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கானதா இருந்திருக்கு. அது அப்படிதான் வந்து கலைன்றது உருவாகிருக்கு. ஆனா இப்ப அது ஒரு பெடஸ்டியல்ல போட்டு அது வந்து ஒரு வேற லேயர்ல அது ஒரு ஹெட்டுக்கான லேயரா மாத்தினதும் ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் ஆர்ட் வந்து எப்படி as a டூலா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நிறைய இருக்கும். ஃபார் ஆர்ட் டு ஃபிளரிஷ் இட் நீட்ஸ் டு ரீச் எவ்ரிவன். அப்போ வந்து ஒரு கலை வந்து நிறைய பேர்ட்ட போய் சேரணும்னா அப்போ ஒரு கம்யூனிட்டி மட்டும் தான் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு பவுண்டரி இல்லாம படர்ந்தப்பட்டு எல்லாருமே அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நோக்கி போக வேண்டியது இருக்கு. செக்ரிகேஷன் ஆஃப் ஆர்ட் இருக்குல்ல, அதை பத்தி நிறைய இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து ஃபோக் ஆர்ட்ல ஒரு சார் மக்கள் பண்றது, கிளாசிக்கல் ஆர்ட்ல ஒரு சார் மக்கள் பண்றது அப்படின்ற ஒரு செக்ரிகேஷன் இருக்குல்ல சொசைட்டில, அதை உடைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இந்த புக்ல வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா கடைசியா வந்து ஆர்ட் as a tool for resistance அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நிறைய பேசியிருப்பாங்க. as a society we need to truly realize the intangible, irreversible, ethical and social necessity of art. அப்போ இந்த சமூகத்துல ஆர்ட் வந்து எவ்வளோ ஒரு ரெலவன்ஸா இருக்கு, ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றத்தை நோக்கின பாதையிலயா இருக்கட்டும், சமத்துவத்தை நோக்கின பாதையிலயா இருக்கட்டும், ஆர்ட் எவ்வளோ ரெலவெண்டா இருக்குன்றத வந்து இது மூலியமா அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா கார்த்தி, இதுல நீ முதல்ல சொன்ன விஷயத்துல பிசிக்கல் லேபர் ஆஸ் அ ட்ரிகர் ஆஃப் ஆர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான எல்லாமே ரொம்ப முக்கியமான கருத்துக்களா இருக்கு. அதுல வந்து எனக்கு ரொம்ப ரெஜிஸ்டரான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம இப்ப பாக்குற பல நாட்டுப்புற பாடல்களோட பிறப்பிடமா இருந்ததே வந்து வயல்வெளி சோர்வை போக்குறதுக்காக. இது கடல்ல பயணம் பண்ணும்போது எழுதப்பட்ட பாடல்களும் வயல்ல வந்து சோர்வு தெரியாம இருக்கிறதுக்கு பாடின பாடல்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுப்புற பாடல்களாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுல போகும்போது வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கிறது, இப்போ ஆர்ட்லயும் பார்த்தா நாட்டுப்புற கலைஞர்களுக்கான மதிப்பு எங்க இருக்கு, கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் பண்றவங்களுக்கான மதிப்பு எங்க இருக்கு, விவசாய கூலி வேலை பண்றவங்களுக்கான மதிப்பு எங்க இருக்கு, பண்ணைகள் வச்சிருக்கிறவங்களுக்கான மதிப்பு எங்க இருக்கு அப்படின்றப்போ ஒரு பேரியர், யாரு மதிக்கப்படுறா யாரு மதிக்கப்படலை, எதுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இது சார்ந்து எப்படி பாக்குற கார்த்தி? ஸோ இது சார்ந்து நிறைய அதோட இந்த புக்கோட சாராம்சம் அட்லீஸ்ட் நான் எந்த ஆங்கிலேருந்து இந்த புக்கை பார்க்குறேன்னா வந்து இந்த இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள்ல இருக்கவங்களோட டிஸ்ட்ரெஸ் அதை பற்றிலாம் பேசுகிறத தாண்டி இது வந்து ஒரு டிக்னிட்டிக்கான ஒரு கூச்சலாக நான் பார்க்குறேன். அது வந்து அப்போது எல்லா மனிதர்களும் டிக்னிஃபைடாக இருக்காங்களா, முக்கியமாக நம்ம கையால் வேலை செய்யக்கூடிய பாரம்பரிய வேலைகள் செய்யக்கூடிய இல்லை பாரம்பரிய வாழ்வாதாரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கா, அந்த கேள்வியை தான் வந்து இது பிரதானமாக வைக்கிது. அதை நோக்கி தான் இந்த புக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அதை சார்ந்து நிறையா கோட்ஸ் இருக்கும் புக்கில். திஸ் இஸ் வாட் வி சோன்லி லேக் இன் திஸ் கண்ட்ரி, சீயிங் பீப்புள் ஆஸ் ஃபெலோ ஹியூமன்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பனையேரிகளோட அவங்க பேசிகிட்டு இருந்தப்போ அதில் அந்த அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, we don't go to a doctor based on his qualification, we go to the ones who don't humiliate us. அப்போ வந்து ஒரு இதில் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகணுன்னா கூட யார் நல்ல மருத்துவர்னு போய் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் போகிறதில்ல, யார் எங்களை வந்து அசிங்கப்படுத்த மாட்டாங்க, இல்லை வந்து கேவலமாக பேச மாட்டாங்க, இல்லை வந்து எங்களை வந்து ஒரு டீமீனிங்காக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றவங்கள்ட்ட போகிறேன். அப்போ வந்து எதனாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போனால் கூட நீங்கள் இந்த தொழில் செய்கிறதுனால தான், நீங்கள் பண்ணிடுறதுனால தான் இந்த பிரச்சனை, நீங்கள் இது இப்படி பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து நீங்கள் இப்படிலாம் உங்களுக்கு டாக்டர் தேவை, அந்த மாதிரியான ஒரு கேஸ்டிஸ்ட் விஷயமா அவங்கள இது பண்ணுறப்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கும். அப்போது சக மனிதர்களாக பார்க்கறது ஒரு தேவையாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்திருக்க வாழ்வாதாரங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது, ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இருக்கட்டும், இப்போ எக்கனாமி, கிரீன் எக்கனாமி அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்களை பாதுகாக்கணுன்றது ஒரு தேவையாக வருது. அப்போ அந்த பாதுகாக்கணுன்றப்ப வந்து ஒரு பக்கம் இந்த இது சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு சரியான ஊதியம், சரியான இன்கம் போய் சேர்றது ஒரு பெரிய தேவையாக இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கரெக்டான டிக்னிஃபைடான ஒரு இதாக இருக்கா, அப்போ வந்து மக்கள் மதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது தேவையா இருக்கு. ஸோ அதை எப்படி அவங்க இது முடிக்கிறாங்கன்னா,
ஸோ வாட் வி இது அகேன் சாய்நாத்தோட இதில் வருது. ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் நாட் ஜஸ்ட் destroy the caste hierarchy but simultaneously create respect for the work and the labor that people do for what they produce. ஸோ இந்த இன்டென்ஷன் தான் வந்து இந்த புக்கோட ஆஸ்பெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேர் வி டாக் அபவுட் நம்ம வந்து இந்த வாழ்வாதாரங்களில் இருக்கவங்களுக்கு கரெக்டான ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கை, சுயமரியாதையான ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வர முடிஞ்சா மட்டும்தான் இந்த வாழ்வாதாரங்களை காப்பாற்ற முடியும். அப்படி கொண்டு வர முடிஞ்சா மட்டும்தான் இந்த ஜாதிய கட்டமைப்புலேருந்து நம்ம விடுபட்டு ஒரு சமத்துவமான ஒரு சமூகமா இருக்க முடியுன்றத வந்து ஒரு விஷயமா வச்சு நாங்க இதை வந்து நிறைவு பண்றோம். நன்றி. இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட். அறம் திணை ஒரு நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் இந்த பாட்காஸ்ட்டை தவிர்த்து நிறைய கல அளவில் செயல்பாடுகள், கல ஆய்வுகள், டாக்குமெண்டேஷன், ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு யூத் அண்ட் சிவிக் என்கேஜ்மெண்ட் சார்ந்த நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் பல லெவல்ஸில் எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. முக்கியமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. ஸோ உங்களை மாதிரியான ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் டொனேஷன் லிங்க் அண்ட் QR கோட் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி.